நம்ம பார்க்க போற செய்தி பாத்தீங்கன்னா ஜெயம் கொடுக்கிற தெய்வம். நமக்கு தெரியும் இல்லைங்களா, நமக்கு யார் ஜெயத்தை கொடுக்குறாங்க? தேவன் தான் ஜெயத்தை கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஒரு பாடல் இருக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தராகும். நம்ம நினைச்சா என்ன செய்யாது, ஜெயம் வராது. நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும், ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா அது யாராலதான் முடியும்? கர்த்தரால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து அவர் மூலமா என்ன செய்யறாங்க? நமக்கு ஜெயத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருமே பாவ இயல்போட தான் என்ன செய்யறது, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார் அப்படின்னு சொல்லிதான் யார் சொல்றது? தாவீது சொல்றாரு. அப்போ நமக்கு எல்லாருக்குமே பாவ இயல்பு என்ன செய்து இருக்கு. பாவத்திலே நம்ம கர்ப்பம் தரிக்கப்பட்டு பாவத்திலே நம்ம சிக்குண்டு அதிலே உழன்று தவிச்சு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம தான் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? எல்லாரும் இந்த பாவத்தை நான் விட்டுட்டு வெளியில வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, வர முடியல. வர்றதுக்கு யாரும் விட மாட்டேங்கிறாங்க, சாத்தான் விட மாட்டேங்கிறான். ஆனாலும் தேவன் இந்த நாளின் செய்தி மூலமா நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ரெமிடின்னு சொல்லலாம். நம்ம ஜெயம் பெறுவதற்கு, பாவத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு, ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெமிடி, ஒரு நல்ல உண்மையான ஒரு வழி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ அதை நம்ம வேதத்தின் வாயில என்ன செய்யணும், இப்போ ஒரு வசனம் படிச்சு அது மூலமா நம்ம என்ன செஞ்சோம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். சரிங்களா? ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன், சின்ன ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நம்ம என்ன கற்றுக்க போறோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். சரி, ஒரு கோபக்காரன் ஒருத்தன் என்ன செஞ்சானா இருந்தாங்க. நம்ம எல்லாரும் கோபம் வருமா? எல்லாருக்கும் கோபம் வரும். அந்த கோபத்துல இருந்து நம்மளால விடுபட முடியுதா? இன்னைக்கு ஒரு நாள் நான் கோபப்படாம இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, உங்களால முடியுமா? அது எப்படினாலும் நமக்கு என்ன வந்துடும், கோபம் வந்துடும். கோபப்பட்டுட்டே தான் என்ன செய்யறோம் இருக்கும். இந்த நாளின் செய்தி மூலமா நம்ம எப்படி, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய பாவம் இருக்கு, நிறைய பாவத்தை நம்ம செய்யறோம். அதுல கோபமும் ஒரு பாவமா என்ன செய்து இருக்கு. கோபக்காரன் ஒருத்தர் என்ன செஞ்சானா இருந்தான். அவன்கிட்ட பேசுறதுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்குமானா தயக்கமா இருக்கும். அவங்ககிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. அவனும் கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இதனாலயே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்னா ட்ரை பண்ணாங்க. கோபத்தை எப்படியாச்சும் என்ன செஞ்சிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சாங்க. நிறைய நேரத்துல அவன் என்ன செய்வான்னா அழுது ஜபிப்பாங்க. ஆண்டவரே, நான் கோபப்படுறதுனால யாருமே எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, நான் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்னா அழுது ஜபம் செய்வான். அப்படி அவன் ஜபம் செஞ்சாலும் அதுல என்ன இல்லையா, பயனே இல்லையா, நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் அவன் நித்திரையில இருந்து தூங்கி என்ன செஞ்சுட்டான், எழுந்து தன்னோட பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டான், தேவனுடைய சமூகத்துல அழுகிட்டு அவன் இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோட என்ன செய்யறான்னா அவனோட வேலைகளை பார்க்கறதுக்காக அவன் ஆரம்பிக்கிறான். அப்பவும் அவனுக்கு
என்ன வந்ததுன்னா கோவம் வந்தது. அதுலயும் அவன் என்ன செஞ்சிடான், தோத்து போயிடுவான். டெய்லி ஜெபம் பண்றோம், டெய்லி பாவ அறிக்கை செய்யறோம், ஆண்டவரே என்னை இந்த பாவத்துல இருந்து காப்பாத்துங்க, இந்த பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு தான் போறோம். ஆனாலும் நம்ம அதை கரெக்டா நம்ம நடக்கிறோமா? இல்லை. சரி, அப்போ அவன் என்ன செஞ்சுட்டான்னா, மனசு உடைஞ்சு போயிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்னா உட்காந்துட்டான். கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே தூங்கிட்டானா. தூக்கத்துல அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சான். அப்போ அவன் ஒரு ரூமை பார்க்கறான். அவனோட கனவுல ஒரு ரூம் பார்க்கறான். அந்த ரூம்ல அவன் கிளீன் பண்றான். அப்போ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ரூமை கிளீன் பண்றான். அந்த ரூமு கிளீன் ஆகவே மாட்டேங்குது. அவனும் கிளீன் பண்றான். அந்த ரூம் கிளீன் ஆகவே மாட்டேங்குது. அசுத்தமாவே அகைன் அந்த ரூம் அசுத்தமாவே இருக்கு. கிளீன் ஆக மாட்டேங்குது. கதவும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த ரூம் இவ்வளோ கிளீனாவே இல்லையே, அசுத்தமா இருக்கு, இப்போ யாரும் கதவு தட்டுறாங்களே, நம்ம எப்படி ஓபன் பண்றது? நம்ம ஓபன் பண்ணுவோமா? வீட்டுல எல்லாருக்கும் கிளீனா இருக்கிறது தான் என்ன செய்யும், பிடிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இவன் அந்த ரூமை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நினைக்கிறான். எவ்வளோ கிளீன் பண்ணாலும் நம்ம தான் டயர்ட் ஆகிறோமே தவிர இந்த ரூம் என்ன செய்ய மாட்டேங்குது, கிளீன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, சரி நம்ம கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா, அந்த அலங்கோலமான அந்த நிலையிலே கதவை என்ன செஞ்சுட்டான்னா திறந்துட்டான். அப்போ அவன் திறக்கும் போது ஒரு தயக்கத்தோட தான் என்ன செய்யறான், அவன் கதவை திறக்கிறான். அப்போ வெளியில நின்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவரு உள்ளாக என்ன செய்யறாரா, வராரு. வரும்போது அவன் என்ன செய்யறான்னா, குழப்பத்தோடயே அவன் ரொம்ப கன்ஃபியூஷனா, ரொம்ப வெக்கத்தோட என்ன செய்யறான்னா, டோரை என்ன செய்யறான், ஓபன் பண்றான். ஜீசஸ் என்ன செய்யறாங்க, உள்ளார வராங்க. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே இதுக்கு மேல அலங்கோலமான நிலையில தான் இது இருக்கு, உமக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கூப்பிடுறான். அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அசுத்தம் எல்லாம் என்ன செஞ்சுச்சான், வெளியேறிச்சு. உள்ள இருக்கிற அசுத்தம்லாம் வெளியேறி அந்த ஒழுங்கின்மை எல்லாம் எப்படி ஆயிடுச்சான், ஒழுங்காயிடுச்சு. இந்த ரூம் எது அவனுக்கு பாடம் புகட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனோட இருதயம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, அவனோட இருதயத்துக்குள்ளார என்ன செஞ்சாரு, கனவுல வந்தாரு. அவனோட அசுத்தங்கள் எல்லாம் என்ன செஞ்சாரா, நீக்கினாரு அப்படின்னு சொல்லி அவன் கனவு கண்டு என்ன செய்யறான், எழுந்திருக்கிறான். அப்ப அவனுக்குள்ளார என்ன செய்யுது, ஒரு காரியம் நல்லா அவனுக்கு புரியுது. என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளோட ஹார்ட் கிளீன் ஆகும், நம்மளோட அசுத்தங்கள் எல்லாம் வெளியில போகும். நம்ம கோவப்படுறோம்ல, அது ஒரு அசுத்தம் தானே. அது வெளியில போனா யாருக்குள்ள வரணும், ஆண்டவர் வரணும். நம்ம பைபிள்ல அடிக்கடி வாசிப்போம் இல்லைங்களா, இருக்கிற நிலையிலே உங்களை என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஒப்புவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி வாசிப்போம்ல. நம்ம இருதயத்துல நிறைய அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கோடையே நீங்க யார்கிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவர்கிட்ட அடுக்கிட்டு ஆண்டவர் தான் அது நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு, தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நீங்க ஜெபத்தை ஏறெடுத்தீங்க, கண்டிப்பா ஏசப்பா என்ன செய்வாரு, உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஆண்டவரே என்னோட இருதயத்துக்குள்ளார நீங்க என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூப்பிடும் போது அவர் என்ன செய்வார், நம்ம இருதயத்துக்குள்ளார வருவார். நம்மளோட அசுத்தங்களை எல்லாம் என்ன செய்வாரு, சுத்தம் செய்வார். சரி, நம்மளோட சுய பலத்தினால, நம்மளோட முயற்சினால ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, சுய பலத்தான் ஓடி பார்த்தேன் ஓட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல. சரி, அப்போ நம்மளோட பலத்தினால, நம்மளோட சுயத்தினால நம்ம ஒரு பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா என்ன செய்யாது, முடியவே முடியாது. இயேசு மட்டுமே நம்மளோட பாவங்களை என்ன செய்ய முடியும், நம்மளை குணப்படுத்த முடியும். குணப்படு பாவி அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். அப்ப நம்ம குணப்படணும் அப்படின்னா யாருக்குள்ளார வரணும்,
இயேசு வரும். தேவ பலத்தினால மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்? குணப்பட முடியும். சரிங்களா? அப்போ நம்ம எந்த ஒரு பாவம், கோபம்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கோபம் எல்லாருக்குள்ளாரையும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய பாவங்கள் இருக்கு, நம்ம வெளியில சொல்ல முடியாது. அசுத்தங்கள் நமக்கு என்ன செய்து இருக்கு. இப்ப எல்லா அசுத்தமும் நீங்கி போக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்வோம்? உள்ள அனுமதிக்கணும். நம்ம வெளிப்படுத்துதல்ல பாக்குறோம் இல்லைங்களா? 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வாசிங்க. வெளிப்படுத்துதல் 3. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். நான் 20ஆம் வசனம். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். கர்த்தர் நம்ம இருதயத்தின் கதவை என்ன செய்றாரு? இன்னைக்கு தட்டுறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீ இந்த அசுத்தத்தோட இருக்கிற, ஆண்டவர் என்ன செய்றாரு? உன்னோட இருதயத்தின் கதவை தட்டுறாரு. திறந்து தேவனுக்கு வழிவிடு. வழிவிட்டனா ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரு. உன்னோட கூட போஜனம் பண்ணுவார். வசனத்தை என்ன செய்வார்? உன்னோட இருதயத்துல ஆண்டவர் வந்து வைப்பார். அனுதினமும் நீ வந்து ஒரு நடமாடும் நிருபமா என்ன செய்வார்? மாறும். அநேகருக்கு சாட்சியா தேவன் உன்னை என்ன செய்வாரு? வைப்பார். அப்போ நம்மளுடைய இருதயத்தை திறந்து தேவனுக்கு நம்ம வழிவிடுவோம். தேவன் தாமே நம்மளுடைய பாவங்களை நீக்கி நமக்கு அதை மேற்கொள்வதற்கான பலத்தை தந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரிசுத்தப்பட